வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வல்வெட்டித்துறை சந்தியில் எழுச்சியுடன் இடம்பெற்ற 37வது வல்வை படுகொலை நினைவேந்தல். தமிழர்களுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி வன்முகம் காட்டி நிற்கிறது. அருட்தந்தை மா சக்திவேல். அரசின் வாக்குறுதிகள் நிறைவேறவில்லை, விவசாயிகள் குற்றச்சாட்டு. மின் கட்டண திருத்தம் குறித்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முக்கிய அறிவிப்பு. சிறப்பாக இடம்பெற்ற பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம். ஊர்காவுத்துறை காரநகர் பயணிகள் பாதை சேதம், உடனடியாக சீரமைப்பை வலியுறுத்தும் பயணிகள். நீரில் மூழ்கிய வீதிகள், திறக்கப்பட்ட வான்கதவுகள், 118 பேர் இடப்பெயர்வு. குழந்தை பிரசவிக்க தயாரான கர்ப்பிணி தாய் உயிரிழப்பு, இரத்த பரிசோதனையில் வெளியான தகவல். கிளிநொச்சியில் அதிர்ச்சி, எரிந்த நிலையில் சடலம் மீட்பு, போலீசார் தீவிர விசாரணை. மகர சிறைச்சாலை மோதல், 15 கோடி ரூபாய்க்கு மேல் சேதம், மனித உரிமைகள் ஆணைக்குழு விசேட விசாரணை. ஐஸ் போதைப்பொருளுடன் இளைஞர் கைது, தராசு மோட்டார் சைக்கிள் பறிமுதல். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உணவகத்துக்கு அருகில் குண்டுவெடிப்பு, பெண் உட்பட 3 பேர் உயிரிழப்பு, 21 பேர் காயம். பாகிஸ்தானில் நடைபெற்ற பேரணியில் தற்கொலை கொண்டு தாக்குதல், 14 பேர் உயிரிழப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். அமைதிப்படை என்கிற பெயரில் தமிழர் தாயகத்தில் காலடி வைத்த இந்திய படையினரால் ஈழத்தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட வல்வை படுகொலைகளின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வல்வெட்டித்துறை சந்தியடியில் உள்ள பஸ் தரிப்பு நிலையத்தில் எழுச்சியுடன் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் நல்லதம்பி ஸ்ரீகாந்தா, தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், மகளிர் அணித்தலைவரான கிருபா மற்றும் வல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினர்கள், அரசியல் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் பங்கேற்று அஞ்சலி செலுத்தியிருந்தனர். அரச பயங்கரவாத இயந்திரம் தமிழர்களுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தியின் காலத்திலும் தமது வன்முகத்தை காட்டி நிற்கிறது என கிறிஸ்தவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் இணைப்பாளர் அருட்தந்தை மா சக்திவேல் தெரிவித்தார். அவரால் இன்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், மாற்றம் என்ற தொனியோடு ஆட்சி பீடமேறிய தேசிய மக்கள் சக்தியாகிய மக்கள் விடுதலை முன்னணி அரச பயங்கரவாதத்தால் கொல்லப்பட்ட தமது இயக்க உறுப்பினர்களுக்கு வருடந்தோறும் தெற்கில் நினைவு நிகழ்வுகள் பெருமெடுப்பில் நிகழ்த்துகையில், அதே அரச பயங்கரவாத இனவாத கட்டமைப்பு முள்ளிவாய்க்காலில் நிகழ்த்திய இனப்படுகொலையில் கொல்லப்பட்டவர்களுக்கு தெற்கில் நினைவேந்து நடத்துபவர்களையும் அந்த நினைவுகளில் வளவாளர்களாக கலந்து கொண்டவர்களையும் பயங்கரவாத தடுப்பு பிரிவால் தொடர்ந்து விசாரணை என்று அழைப்பது அரச பயங்கரவாத இயந்திரம் தமிழர்களுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தியின் காலத்திலும் தமது வன்முகத்தை காட்டி நிற்பதாக அவர் தெரிவித்தார். இதனை கிறிஸ்தவ ஒத்துழைப்பு இயக்கம் வன்மையாக கண்டிப்பதோடு நினைவேந்தல் சுதந்திரத்துக்கு எதிரான செயற்பாட்டை நிறுத்துமாறும் கோரிக்கை விடுப்பதாக அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டுள்ளார். தேர்தல் காலத்தில் விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களையும் உதவிகளையும் வழங்குவதாக அரசாங்கம் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருந்தாலும் குறிப்பாக இதுவரை முழுமையாக அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். மேலும் தற்போது நெல்லின் கொள்வனவு விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் தங்களது உற்பத்தி செலவை கூட ஈடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதனால் பெரும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்த விவசாயிகள் தேர்தல் காலத்தில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றுமாறு தெரிவித்துள்ளனர். அத்துடன் நெல்லுக்கு நியாயமான உத்தரவாத விலையை நிர்ணயித்து விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணங்களை அரசாங்கம் விரைந்து வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2026 ஆண்டின் 3ஆம் காலாண்டுக்கான மின்சார கட்டணங்களில் எவ்வித திருத்தமும் செய்ய தேவையில்லை என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. 3ஆம் காலாண்டின் மொத்த மின் விநியோக செலவிற்கும் மொத்த வருமானத்துக்கும் இடையிலான வேறுபாடு 417 மில்லியன் ரூபாவாகும். இந்நிலையை கருத்தில் கொண்டு 3ஆம் காலாண்டில் மின்சார கட்டணங்களை மாற்றியமைக்க வேண்டிய அவசியமில்லை என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு பழைய செம்மலை நீலாவியடி பிள்ளையார் ஆலய 2026 ஆண்டுக்கான வருடாந்த பொங்கல் உற்சவம் நேற்று இடம்பெற்றது. பல்வேறு சர்ச்சைக்கு பின்னர் இந்த ஆலயத்தில் நெருக்கடிகள் இடையூறுகளுக்கு மத்தியில் ஆலய வழிபாடுகள் இடம்பெற்றன. நேற்று காலை விசேட அபிஷேகம் இடம்பெற்று அதைத் தொடர்ந்து மதிய பூசை வழிபாடுகளின் பின்னர் அடியவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. குறித்த நீராவியடி பிள்ளையார் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் பூசை வழிபாடுகளில் பெரும் திரளான அடியவர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். ஊர்காவுத்துறை காரநகரிடையே சேவையில் ஈடுபட்டுள்ள பயணிகள் பாதையின் அடிச்சட்டம் பல இடங்களில் வெடித்து சேதமடைந்துள்ளதால் பயணிகள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவித்தனர். குறிப்பாக மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட வாகனங்களை பாதையில் ஏற்றி இறக்குவதில் சிக்கல்கள் ஏற்படுவதோடு பயணிகளின் கால்களில் காயம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த பாதையை நாள்தோறும் அரசு உத்தியோகத்தர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வரும் நிலையில் நீண்ட காலமாக இந்த நிலை தொடர்வதாக பயணிகள் குற்றம் சுமத்துகின்றனர். எனவே சேதமடைந்துள்ள பகுதிகளை உடனடியாக சீரமைத்து பாதுகாப்பான மற்றும் இடையூறற்ற சேவையை உறுதிப்படுத்த உரிய அதிகாரிகள் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதன்போது பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாய்ந்தமருது மற்றும் அதனை சுற்றியுள்ள உள்ளூர் பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக பல பிரதான மற்றும் உட்புற வீதிகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது. நேற்று மாலை மழைநீர் வடிகான்கள் வழியே முறையாக வடிந்தோட வழியின்மையால் பெரும்பாலான வீதிகள் நீரில் மூழ்கியதாக பிரதேசவாசிகள் தெரிவித்தனர். இதனால் பாதசாரிகள், பாடசாலை மாணவர்கள் மற்றும் வாகன சாரதிகள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதோடு அன்றாட காரியங்களை மேற்கொள்வதில் பெரும் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன. முறைசாரா வடிகான் அமைப்புகள் மற்றும் அடைப்பட்டுள்ள நீர்வரத்து வழிகளை உடனடியாக சீரமைத்து தேங்கியுள்ள வெள்ளநீரை அகற்றுவதற்கு பிரதேச சபையும் உரிய அதிகாரிகளும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் மகாவலி கங்கை பகுதியில் அமைந்துள்ள பேராதனை பல்கலைக்கழகத்தின் சரசவி மெதுர விடுதியின் கீழ்த்தளத்தில் தங்கியிருந்த மாணவர்கள் வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஏனைய மாணவர்களை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. களுத்துறை வாதுவ பகுதியில் கர்ப்பிணி தாயொருவரும் சிசுவும் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. முதலாவது மகப்பேறுக்கு இன்னும் 2 நாட்களை எஞ்சியிருந்த நிலையில் குறித்த கர்ப்பிணி தாய் உயிரிழந்தார். வாதுவையைச் சேர்ந்த 34 வயதான பெண்ணே இவ்வாறு உயிரிழந்தார். குறித்த பெண்ணுக்கு கடந்த 24ஆம் தேதி காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் வலி நிவாரணி மாத்திரைகளை உட்கொண்டதன் மூலம் காய்ச்சல் தணிந்துள்ளது. எனினும் மலச்சிக்கல் உபாதை காரணமாக அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை பிரசவிப்பதற்கான பரிசோதனையின் போது அவர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டமை உறுதி செய்யப்பட்டது. எனினும் குறித்த தனியார் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் இடவசதி இல்லாத காரணத்தால் அரச மகப்பேறு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இதன்பொழுது அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் நிலைமை மிகவும் தீவிரமடைந்ததாக தெரிவித்தனர். இதையடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 28ஆம் தேதி குழந்தையும் 29ஆம் தேதி மாலை தாயும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. குறித்த பெண் உயிரிழப்பதற்கு முன்னர் அவருக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டிருந்தமை இரத்த பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இரணிமடு குளத்தை அண்டிய பகுதியில் இன்றைய தினம் எரிந்த நிலையில் நபரொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இரணிமடு குளத்தை பார்வையிடச் சென்ற சுற்றுலா பயணிகள் வழங்கிய தகவலின்படி சம்பவ இடத்துக்கு விரைந்த கிளிநொச்சி போலீசார் மற்றும் தடயவியல் போலீஸ் நிபுணர்கள் விசாரணைகளை தொடக்கியுள்ளனர். சம்பவ இடத்தில் தடயவியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு முக்கிய சான்றுகள் சேகரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகர சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தால் சிறைச்சாலைக்கு 15 கோடி ரூபாவுக்கும் அதிகமான சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மோதலின் பொழுது சிறைச்சாலையில் பெரும்பாலான கட்டடங்களின் கூரைகள் மற்றும் ஓடுகள் சேதமடைந்துள்ளதோடு புனர்வாழ்வு திட்டங்களின் கீழ் தையல் பயிற்சிக்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. சம்பவம் இடம்பெற்ற தினத்தில் நள்ளிரவு வரை கைதிகள் சிறைச்சாலை வளாகத்திலிருந்து வெளிப்புறத்தை நோக்கி கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் இதனால் சிறைச்சாலையைச் சுற்றியுள்ள சில வீடுகளுக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையின்படி சாத்தான், அசாத், பட்டா உள்ளிட்ட சில கைதிகள் இணைந்து பதற்ற நிலையை வழிநடத்தியதாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. இதையடுத்து வன்முறையில் ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்ட 104 கைதிகள் பூசா உள்ளிட்ட மேலும் 7 சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கருவாட்டுக்கல் 3 பகுதியில் ஐஸ் போதைப்பொருளுடன் 32 வயது இளைஞர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இளைஞர்களை குறிவைத்து அந்த பகுதியில் போதைப்பொருள் விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் திடீர் சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். அதன்போது பிளாஸ்டிக் குழாய்க்குள் மறைத்து வைக்கப்பட்ட 10 கிராம் 970 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அதனுடன் தொடர்புடைய சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டார். மேலும் அவரிடமிருந்து மோட்டார் சைக்கிள், கைபேசி மற்றும் இலத்திரனிகள் தராசு ஆகியவையும் சார்ந்த பொருட்களாக போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபருக்கு ஏற்கனவே 3 பிரிவுராந்துகள் நிலுவையில் இருப்பதாகவும் அவரை மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இனி சர்வதேச செய்திகள். ரஷ்யாவின் தலைநகர் மொஸ்கோவின் மையப்பகுதியில் உள்ள சொகுசு உணவகம் ஒன்றுக்கு அருகே சனிக்கிழமை மாலை பெண்ணொருவர் கொண்டு சென்ற வெடிகுண்டு வெடித்து 3 பேர் உயிரிழந்ததோடு குறைந்தது 21 பேர் காயமடைந்தனர். மொஸ்கோவின் குண்டிஸ்காயா சதுக்கத்தில் உள்ள ஸ்டாலின் கால துயரமான கட்டடத்தில் இயங்கும் இத்தாலிய உணவகத்துக்கு வெளியே அந்த நாட்டின் நேரப்படி இரவு 8 மணிக்கு சற்று முன்பாக இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
அடையாளம் தெரியாத பெண்ணொருவர் உணவகத்துக்குள் நுழைந்த போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பாதுகாவலர் அவரை தடுத்து நிறுத்தினார். அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்த பெண், பாதுகாப்பு பணியாளர் மற்றும் உணவகத்துக்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவர் என 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். வெடிவிபத்தில் காயமுற்ற 21 பேர் பல்வேறு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த பெண் சுமந்து வந்தது குண்டு தொலைவில் இருந்து வேறொருவரால் வெடிக்க வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும், அவர் கொண்டு வந்தது வெடிபொருள் என்பது அந்த பெண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்புள்ளதாகவும் ஹொமசன் நாளிதழ் தெரிவிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தானில் ஹைபர் பக்துன்வா மாகாணத்தில் ஸ்வாட் மாவட்டத்தில் உள்ள ஹாபல் நகரில் நேற்றைய தினம் நடைபெற்ற அமைதி பேரணியில் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் 14 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலில் ஒரு குழந்தை, பொதுமக்களில் 3 பேர், அதிகாரி ஒருவர், 5 போலீசார் உள்ளிட்ட 14 பேர் உயிரிழந்ததோடு 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். குறித்த பகுதியில் அமைதி நிலவ வேண்டும் என்பதை வலியுறுத்தி போலீசாரின் அசமந்த போக்கை கண்டித்து இந்த பேரணி நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இந்த தாக்குதலுக்கு எந்த ஒரு குழுவோ தனிநபரோ பொறுப்பேற்காத நிலையில் அங்கு போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.